ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஜெயிலர் படம் 1000 கோடி வசூல். தயாரிப்பாளர் அதிரடி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் மாபெரும் வெற்றி படம் அப்படின்றது தெரியும். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும் இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கும் காரும் கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செக்கும் கொடுத்து அவங்க கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்ல, அங்க ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் அத்தனை ஆக்டருக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கு மெடல் கொடுத்தாங்க. அதாவது கோல்டு காயின் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லங்க, சன் டிவி நிறுவனத்துல பணிபுரியும் அத்தனை பேருக்கும் அவங்க மெடல் கொடுத்தாங்க. இதெல்லாம் சரித்திரங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நான் அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா என்னவோ தெரியல. கண்டிப்பா நான் சத்தியமா சொல்றேன், ஜெயிலர் படம் 1000 கோடி வசூல் பண்ணிருக்குங்க. நான் சொன்னேன், உண்மை ஒரு நாள் வெளியே வரும், நீங்க எழுதி வச்சீங்க அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா என்னுடைய வீடியோவை பார்த்தவங்க கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா என் மனசுல கண்டிப்பா பட்டுதுங்க. எந்த ஒரு படமும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல் இது வரைக்கும் ஹெட் நியூஸ்ல வந்ததே கிடையாதுங்க. ஆனா ஜெயிலர் படம் வந்ததுங்க. இது வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லங்க, ஜெயிலர் படம் படைச்ச ரெக்கார்டு இது வரைக்கும் எந்த படமும் படைச்சது கிடையாது. ஏன்னா திரையிட்ட இடங்கள் எல்லாமே ஆல் சோர்ஸ் ஹவுஸ்ஃபுல். அது மட்டும் இல்லங்க, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா 50 கோடிக்கு மேல வசூல் பண்ண ஒரு படம் அப்படின்ற சாதனையும் பெற்றிருந்து. அது மட்டும் இல்லங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக வசூல் செய்த படமாக ஜெயிலர் படம் இருக்கு. இது வரைக்கும் அந்த படங்கள்லயே அதிக வசூல் பண்ணது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் தான். கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாக்கா, ஆனா அதோட அதிகமா தான் வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் உண்மைகள் வெளிவருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர் நாராயணன் அவர்கள் அவர் உண்மையை ஓப்பனா சொல்லியிருக்காருங்க. உண்மையிலுமே அவருக்கு ஒரு சல்யூட் சொல்லியிருக்கலாம். நான் நினைச்சேன், எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா 1000 கோடி வசூல் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஆனா இங்க தயாரிப்பாளருக்கும் தோணி இருக்கு. அதாவது தயாரிப்பாளர் அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு. அதுல அவங்க எல்லாம் பேசுவாங்க. அப்ப பேசக்குள்ள இந்த நியூஸ் கெதர் ஆகும். ஆனா இங்க சில நடிகருடைய ரசிகர்கள் என்னன்னா, அது டுபாக்கோர் அந்த சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ட்ராக்கர்ஸ், அவங்களுடைய செய்தியை தூக்கின்னு வருவாங்க. இங்க உண்மைத்தன்மை என்னன்னா, உண்மையை கரெக்டா யார் சொல்லுவாங்க அப்படின்னாக்கா தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் திரையரங்க உரிமையாளர்கள். இவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த இடைப்பட்டவங்க எல்லாம் இவங்கெல்லாம் யூகத்தின் அடிப்படையில இல்லைன்னா யாராவது காசு கொடுத்தா கூவுவாங்க, அவ்வளவுதான். மத்த கூலிக்கு மாரடிக்கும் ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுதாங்க உண்மை. இப்போ உண்மைய ஓப்பனா உறக்க சொல்லியிருக்காரு. தலைவரின் வாய்மை வெல்லும் சேனல் சார்பாக அவருக்கு நன்றினையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு, நீங்க அவர் சொன்ன அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கணும்னா ஒரு சின்ன கிளிப் இது உங்களுக்காக. இந்த மாதிரி ஜெயிலர் மாதிரி 1000 கோடி கலெக்ட் பண்ணுச்சுன்னா எனக்கு பைசா அதனால ஒன்றும் தர வராது. பட் எனக்கு சந்தோஷமா. கேட்டீங்களா நண்பர்களே? உண்மை ஒரு நாள் வெளிவரும் அப்படின்னாக்கா இன்னைக்கு வெளிவந்துருச்சு. ஜெயிலர் படம் 1000 கோடி வசூல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது நம்ம தானு சார் சொன்னாரு, கபாலி படம் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு அப்படின்னு. இந்த ஜென்மங்கள் கேட்காது. ஏன்னா அந்த ஜென்மங்கள்லாம் என்ன தெரியுங்களா, குதிரைக்கு பாத்தீங்கன்னா அந்த கடிவாளம் கட்டுவாங்க. அதாவது நேரா பார்த்துட்டு போகணும், அது சைட்ல இல்ல எதுவும் பார்க்காது. இது மாரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோல்டு காயின் பார்ட்டி, டுபாக்கோர் பார்ட்டி, இந்த சொம்பு அதாவது காசு கொடுத்தா கூவாங்கல்ல, அந்த பார்ட்டிங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் இவங்க மைண்ட்ல வச்சுப்பாங்க. மற்ற இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரோ இல்ல இந்த படத்தை வெளியிட்ட திரையரங்க உரிமையாளர்களோ சொல்றத இவங்க காதுல வாங்க மாட்டாங்க. இதுதாங்க. இப்போ நம்ம நாராயண அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கூலி பட டைட்டில் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். அவரு நேரடியா வந்தாராம் சன் பிக்சர், அதாவது கலாநிதி மாறன்னு நேரடியா வந்து கேட்டாராம். கேட்டதுமே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படம் அவருக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் வீடியோலயும் சொல்லியிருந்தாரு, நான் இது வரைக்கும் 10 படம் எடுத்திருக்கேன், எனக்கு லாபம் கொடுத்த படம் ஒரே ஒரு படம் தான், அது கூலி. அது கூட 1 லட்சம் ரூபா தான் லாபம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாரு. மற்ற படம் எதுவுமே லாபம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய வேட்டையாடு விளையாடு எனக்கு லாபமே கொடுக்கல அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. கமலஹாசன் ரசிகர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, தொடர்ந்து இந்த மாதிரி வடையை சுட்டுட்டு வராங்க. இன்னும் என்னென்ன வடை தான் சுட்டுருக்காங்களே தெரியல. எல்லா வடையும் இப்போ ஊசடிச்சுட்டு வருது. உங்களுக்கே உண்மை இப்போ புரிஞ்சிருக்கும். உடனே ஜெயிலர் படம் 1000 கோடின்னு சொல்லிட்டாருப்பா சொல்லிட்டு இப்போ எல்லா விஜய் ரசிகர்களும் கீழே பாத்தீங்கன்னா இங்க கமெண்ட் செக்ஷன்ல உடனே பொங்குவாங்க. லியோ இவ்வளவு வசூலாச்சு, அவ்வளவு வசூலாச்சு அப்படின்னு பொங்குவாங்க. கண்டிப்பா எவ்வளவு வசூலாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் டீம் அவங்க ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக், அதாவது 145 கோடி முதல் நாள்லயே வசூல் அப்படின்னு ஒரு ஃபேக், அந்த எல்லாமே காரி துப்பிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஷாருக் கான் படம் இவ்வளோ தியேட்டர்ல வெளியான படம்
அது வந்து 100 கோடி 120 கோடி தான் வசூல் பண்ணுச்சு. இது அதோட பாதி திரையரங்கள் கூட வெளியாகல. எப்படிப்பா இது சாத்தியம் 145 கோடி அப்படின்னு காரி கட்டையில துப்பிட்டாங்க. அவர் எங்க ஓடினாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வசூல் சாதனை பத்தி அவர் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அதை தூக்கின்னு எல்லாம் டுபாக்கோர் இந்த ட்ராக்கர்ஸ் எல்லாம் அதை தூக்கின்னு சுத்திட்டு இருந்தாங்க. எது எப்படியோ இப்போ உண்மையே வெளியே வந்திருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஸ்ரீதர் அவர்கள், இவர் வந்து திரையரங்க உரிமையாளர்கள்ல இவர் வந்து பொறுப்பாளராக இருக்காரு. இந்த ஸ்ரீதர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த கூலி படம் மாபெரும் வெற்றி அடையணும். உடனே அவரு நிருபர் கேட்கிறாரு, எந்த மாதிரி இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விக்ரம், லியோ, இப்போ கூலி எந்த மாதிரி படம் இருக்கணும் அப்படின்னு. விக்ரம் போல வெற்றி படமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்ரீதர் அவர்கள் சொல்றாரு. உடனே அவரு நிருபர் கேட்கிறாரு, அப்ப லியோ படம் தோல்வி படமா? ஆமாங்க அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு. திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் பேசிய வீடியோ நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் நினைக்கிறேன் உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ கிளிப் இதோ. படம் விக்ரமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன் விக்ரம்னு கேக்குறீங்க? ஏன் விக்ரம் மாதிரி வெற்றி படம் அந்த அந்த வரிசையில் அந்த அடிப்படையில். உடனே சில ரசிகர்கள் கீழே வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து தோல்வி பண்றேன்னு சொல்லலையே, இதான் டியூப் லைட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் தலைவர் படம், தர்மத்தின் தலைவன் வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவங்க வெற்றி படம்னே சொல்லலையே, எப்படியா சொல்லணும்? அப்படிதான் சொல்லுவாங்க, இன்டைரக்டா தான் சொல்லுவாங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எது எப்படியோ ஓகே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.